ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் புத்தாண்டின் நல்வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் ஆண்டவரின் மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தேவ செய்திக்குள்ளாக கடந்து செல்வோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம். இப்பொழுதும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒவ்வொருவரோடு கூட பேசும். தாங்கள் கேட்கிற வார்த்தையை உணர்ந்து கொள்ளவும், அதை தங்களுடைய வாழ்க்கையில கை கொள்ளவும் கிருபையை தந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 52 அதிகாரம் 12 வசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். ஒரு நாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல சிறையிருப்புல இருக்காங்க. சிறையிருப்புல இருக்கிறவர்களுக்கு ஏசாயா தீர்க்க தரிசனமா எழுதுறார். இந்த சிறையிருப்புல இருந்து நீங்கள் நிச்சயமாகவே புறப்படுவீர்கள். எப்படி புறப்படுவீர்கள்னா, ஏதோ ஒரு கைதி திருட்டுத்தனமா தப்பித்து போறது போல இல்ல. கர்த்தர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரவேலின் தேவன் உங்களை காக்கிறவராயிருக்கிறார்னு சொல்லி அவர் எழுதுறத நம்ம பார்க்கிறோம். யாருக்கு முன்னும் பின்னும் பாதுகாப்பு தரப்படுகிறதுனா, நம்ம அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். ஒரு பெரிய சீஃப் மினிஸ்டரோ பிரைம் மினிஸ்டரோ இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க, அவங்கள சூழ்ந்து கொள்ளும்படியாய், அவங்களுடைய ஜீவனுக்கு சேதம் வராதபடியாய். அது போல இங்க தீர்க்கதரிசி எழுதுகிறார், கர்த்தர் உங்களுக்கு முன்னே செல்வார், அவர் உங்களை பிறகாலை காக்கிறவராய் இருக்கிறார்னு சொல்லி எழுதுகிறார். ஏன்னா ஒரு நாள்ல இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்துல இருக்காங்க.
அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை அப்படிதான் மீட்டார். ஒரு நாள்ல இவங்க எகிப்துல இருந்து வரும்பொழுது அவர்களுக்கு முன்னதாக செங்கடல் இருக்கு. இப்போ ஆண்டவர் செங்கடலை பிளந்து அவர்களை நடத்துகிறார். மேகஸ்தம்பமாக அவர்களுக்கு ஆண்டவர் முன் செல்லுகிறார். இப்போ பார்வோனுடைய சேனை இவர்களை துரத்தி கொண்டு வருது. அப்போ வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அதுவரைக்கும் இவர்களுக்கு முன் சென்ற மேகம் விலகி இவர்களை பின்னதாக காத்தது. பார்வோனுடைய சேனையும் இஸ்ரவேலினுடைய சேனையும் ஒன்றோடு ஒன்று சேராதபடிக்கு ஆண்டவர் அவர்களை காத்து கொண்டார்னு சொல்லி யாத்திராகமத்துல நம்ம வாசிக்கிறோம். அதே போல இன்றைக்கு பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்தும் ஆண்டவர் உங்களை மீட்க போகிறார். அவர் உங்களுக்கு முன்னதாக கடந்து செல்லுவார்னு சொல்லி தீர்க்கதரிசி எழுதுகிறத பார்க்கிறோம். அதே வார்த்தையை ஆண்டவர் இந்த புதிய வருஷத்திலே நம்மோடு கூட செல்கிறார். இந்த புதிய வருஷத்திலே நான் உனக்கு முன்னதாக செல்ல போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆனா அதற்கு முன்னதாக நம்ம என்ன தீர்க்கதரிசி எழுதுகிறத நம்ம 1-2 வசனங்கள்ல வாசிக்கிறோம். சீயோனே உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள், உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை நீ உடுத்திக்கொள்னு சொல்லிட்டு தொடர்ந்து எழுதும்பொழுது அந்த 11ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே நீங்கள் உங்களுடைய கைகளை சுத்திகரியுங்கள்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்போ உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தீர்க்கதரிசி எழுதுகிறார். இப்போ ஆண்டவர் இந்த வருடத்துல அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னதாக கடந்து சென்றது போல நமக்கு முன்னதாக அவர் கடந்து செல்ல போகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே முன் செல்வதனால நாம் என்னென்ன ஆசீர்வாதங்களை நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம் என்பதை குறித்து 3 காரியங்களை நம்ம இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு, ஐ லார்ட் வில் கோ பிஃபோர் யூ. நான் கர்த்தர் உனக்கு முன் செல்வேன். முதலாவதாக, த லார்ட் வில் கோ பிஃபோர் யூ டு கைட் யூ. கர்த்தர் உன்னை வழி நடத்த உனக்கு முன் செல்வார். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆண்டவர் இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிறார். அற்புத அடையாளங்கள்னால ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறார். எகிப்துல அடையாளம் செய்தது மாத்திரமல்ல, வனாந்தரத்துல ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்து நடத்துகிறார். செங்கடலை கடந்து அவர்கள் வரும்படியா ஆண்டவருக்கு கிருபை செய்கிறார். உலர்ந்த தண்ணீரை பிளந்து ஆண்டவர் அவர்களை நடத்துகிறார். இப்ப அவங்க தண்ணீர் இல்லைன்னு சொல்றாங்க வனாந்தரத்துல. ஆண்டவர் கற்பாறையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை புறப்பட பண்ணுகிறார். தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை ஆண்டவர் அவர்களுக்கு போஷிக்க தருகிறார். அவர்கள் விரும்பிய போது ஆண்டவர் அவர்களுக்கு இறைச்சியை தந்து அவர்களை வழி நடத்துகிறார். இப்போ ஆண்டவர் இவர்கள் வனாந்திரத்தை கடந்து வந்த பிறகு எதிர்கால வாழ்க்கையிலே இவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் 10 கற்பனைகளை தரும்படியாக மோசேயை அழைக்கிறார். மோசே இப்போ சீனாய் மலைக்கு போய் ஆண்டவரிடத்துல காத்திருக்கிறார். இப்போ மோசே வர தாமதமாயிடுச்சு. 40 நாட்கள் ஆயிடுச்சு. உடனே ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க, எங்களை நடத்தி வந்த மோசேக்கு என்னதமாச்சோ தெரியல, அதனால எங்களை வழி நடத்தும் தெய்வங்களை உண்டாக்கணும்னு சொல்லி ஆரோன்கிட்ட போய் சொல்றாங்க. அப்போ ஆரோன் உங்களுடைய ஆபரணங்களை எல்லாம் தாங்கன்னு சொல்லும்பொழுது ஜனங்கள் அணிந்திருந்த ஆபரணங்களை எல்லாம் ஆரோன் இடத்துல தராங்க. அதை அவர்கள் தீயில போட்ட பொழுது ஒரு கன்று குட்டியாக வருது. உடனே இப்ப ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க, இந்த கன்று குட்டி தான் எங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு வந்தது சொல்லி இவங்க எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. இப்போ மோசே சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறார். இந்த ஜனங்கள் அவ்வளவு சீக்கிரமா இப்படி விக்கிரக ஆராதனையில திரும்பினதுனால மோசே சொல்றாரு, ஆண்டவர் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பாரோ என்ன தெரியல, பாவ நிவர்த்தி செய்ய முடியுமான்னு தெரியல, நான் திரும்பவும் ஆண்டவர்கிட்ட போய் நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டு மோசே ஆண்டவர் இடத்துல பேசும்படியாய் திரும்பவும் போகிறார். அப்போ ஆண்டவர் மோசேக்கு ஒரு பதில் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நான் வாக்கு பண்ணிட்டேன், அதனால நான் அதுல மாற மாட்டேன். நான் வாக்கு பண்ணின தேசத்துக்கு இந்த ஜனங்களை நீ நடத்தி கொண்டு போ, நான் இவர்கள் கூட நான் வரமாட்டேன், ஏன்னா இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், வழியில நான் இவர்களை கொன்று போடாதபடிக்கு நான் இவர்களோட வரமாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் மோசேட்ட சொல்றார். நான் ஒரு தூதனை உனக்கு முன்னதாக அனுப்புறேன்னு சொல்லி இந்த வார்த்தைகளை மோசே ஜனங்கள்கிட்ட சொல்றாரு. சொன்ன உடனே ஜனங்கள் எல்லாம் இப்போ துக்கிச்சிட்டு இருக்காங்க, ஆண்டவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லிட்டு. அப்போ மோசே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அதை நம்ம யாத்திராகமம் 33ஆம் அதிகாரத்தினுடைய 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததானால் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் சொல்லி மோசே சொல்றார். சொன்னது மாத்திரமல்ல, தொடர்ந்து உம்முடைய கண்கள்ல எனக்கு கிருபை கிடைத்ததுன்னு சொல்லி எதனால அறியப்படும், நீர் எங்களோடு கூட வருகிறதுனால அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு மோசே சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் இந்த வார்த்தைய பிரதியுத்தரமா சொல்றதை நம்ம பாக்குறோம். என் சமூகம் உனக்கு முன்னதாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள ஏறக்குறைய 5,00,000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து புறப்படுறாங்க. அந்த நாட்கள்ல பழைய ஏற்பாட்டெல்லாம் நீண்ட நாட்கள் அவங்க ஆயுசு நாளை பெற்றிருந்தார்கள்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா 40 வருஷத்துக்குள்ள எல்லாருமே வனாந்திரத்துல மறிச்சிட்டாங்க. 2 பேர் மாத்திரம்தான், காலேப்பும் யோசுவாவும் மாத்திரம்தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. ஏன் இவர்கள் இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளவில்லைன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அவர்கள் வனாந்திரத்துல அழிக்கப்பட்டதனுடைய காரணம் என்னன்னா, அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், முறுமுறுத்தார்கள், இயேசு கிறிஸ்துவை பரீட்சை பார்த்தார்கள்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவர்கள் இளைப்பாறுதல்ல பிரவேசிக்கல. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்துல பவுல் எழுதுகிறார், அதனால ஆண்டவர் என்னுடைய இளைப்பாறுதல்ல இவர்கள் பிரவேசிப்பதில்லைன்னு சொல்லி கோபத்திலே ஆணையிட்டார்னு சொல்லி எழுதுகிறார். அவர்களுடைய அவ்விசுவாசமான இருதயத்தினால அவர்கள் அந்த இளைப்பாறுதல்ல பிரவேசிக்க கூடாமல் போனதுன்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அப்போ அவங்களுக்கு 40 நாட்கள் ஆன உடனே நம்ம கொஞ்ச நேரம் காத்திருப்போம், மோசே வருவாருன்னு சொல்ற ஒரு விசுவாசமுள்ள இருதயம் இல்ல. 400 வருஷங்களாக அடிமைத்தனத்தில் இருந்தவர்களை ஆண்டவர் மீட்டு கொண்டு வருகிறார். ஆனா இவங்களால 40 நாள் காத்திருக்க முடியல. அவர்கள் வனாந்திரத்திலே எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல உங்களை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் மீட்டிருக்கலாம். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து இதுவரைக்கும் உங்களை ஆண்டவர் நடத்தி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை போல ஒரு கீழ்ப்படியாத வாழ்க்கை, எந்த திசையில போறதுன்னு தெரியாம நீங்க இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். நீங்க மறுபடியுமாய் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவர் என்னோடு வருகிறதுனாலதான் எனக்கு மேன்மை. ஏன்னா அவர்தான் வாக்கு பண்ணினவர். வாக்கு பண்ணினவருக்கு தான் உன்னை இந்த இடத்துக்கு நான் கொண்டு போவேன்னு யார் சொல்றாங்களோ அவங்க தான் நம்மளை நடத்தி கொண்டு போக முடியும். அப்ப அவருக்கே நீங்க கீழ்ப்படியலைன்னா நீங்க எந்த காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? அப்போ அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற ஒரு பிரயாணம் தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருந்தது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் நித்திய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம எப்படி இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்வதுன்னா, நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, நம்ம ஆண்டவருடைய சமூகத்தை விரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த புதிய வருஷத்தின் ஆரம்பத்திலேயே நீங்க உங்களை அர்ப்பணிங்க. என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எனக்காக நியமித்திருக்கிறதை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில நீர் எனக்கு வைத்திருக்கிற இளைப்பாறுதலையும், நித்தியத்திலே நீர் எனக்கு வைத்திருக்கிற இளைப்பாறுதலை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி நீங்க அர்ப்பணிக்கும் பொழுது உங்களுடைய ஜீவிய காலம் எல்லாம் ஆண்டவர் உங்களை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவதாக, the Lord will go before you to upgrade you. கர்த்தர் உன்னை வளர்ப்பிக்க உன் முன்னே செல்வார். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக் கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். கோரேஸ் பாபிலோன்ல அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவார்னு சொல்லி ஏசாயா தீர்க்க தரிசனமா எழுதுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன்ல அடிமைகளா இருக்கிறாங்க. தீர்க்க தரிசனுடைய வார்த்தையின்படி பாபிலோன்ல கோரேஸ் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அப்போ அவர் யூதர்கள் எல்லாம் தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்பி போயிடலாம், அவர்கள் எருசலேம் அலங்கத்தை கட்டலான்னு சொல்லி இவர் ஒரு சட்டம் பிறப்பிக்கிறார். நம்ம கிறிஸ்து பிறப்புக்கு முன்னதாக 500 வருஷங்கள்ல இந்த காரியம் நடந்ததா நம்ம சரித்திர நிகழ்வுல நம்ம வாசிக்கிறோம். இப்போ அந்த கோரேசுக்கு முன்னதாக ஆண்டவர் என்ன காரியத்தை நான் செய்ய போவேன்னு சொல்லி ஆண்டவர் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். ராஜாக்களினுடைய இடைக்கட்டுகளை அவிழ்த்து ஜாதிகளை கீழ்ப்பிடித்து வாசல்கள் பூட்டாதிருக்க கதவுகள் திறந்திருக்க அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு நான் சொல்றேன், உனக்கு முன்னதாக நான் போய் கோணலானவைகளை நான் செவ்வையாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். யார் 2 பேர் கரம் பிடித்து வாக்கு பண்றாங்கன்னா, திருமணத்துலதான் அவங்க ஒரு மன ஒப்பந்தத்தின் பொழுது கையை பிடிச்சு சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது போல இங்க ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனுடைய கரத்தை பிடித்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னுடைய கரத்தை பிடித்து நான் என்ன சொல்றேன், நான் உனக்கு முன்னதாக போய் கோணலான பாதைகளை எல்லாம் நான் செவ்வையாக்குவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். எப்படி செவ்வையாக்குவாரா?
நான் வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொள்ளை பொருளா தருவேன்னு சொல்லி இங்க ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ இவர் ஏற்கனவே ராஜா கோரேஸ். அப்போ அவருக்குன்னு ஒரு ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவருக்கு இருக்கு. ஆனா அவருக்கு நான் இன்னும் உனக்கு அதிகமா நான் தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த இரும்பு வெண்கலம் இதெல்லாம் ஒரு உறுதியான உலோகங்கள். அப்போ அது போல ஒரு உறுதித்தன்மையுடைய மற்ற அரசாங்கம் எதுவா இருந்தாலும் அவைகளை எல்லாம் நீ தகர்த்து அவர்களை நீ கொள்ளையிடுவான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதா இங்க நம்ம இந்த தீர்க்க தரிசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதனாலதான் நம்ம சொல்லப்பட்டது அந்த வார்த்தை என்னன்னா, லார்ட் வில் கோ பிஃபோர் யூ டு அப்கிரேட் யூன்னு சொல்லி. அப்போ ஏற்கனவே அவர் ஆசிர்வதிக்கப்பட்டவராய் தான் இருக்கிறார் கோரேஸ். அவருடைய வாழ்க்கையின் தரத்தை இன்னும் மேம்படுத்த அவரை வளர்ப்பிக்கும்படியாய் ஆண்டவர் அவருக்கு முன்னதாக செல்வார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எதனால ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார்னா, தொடர்ந்து வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, என்னுடைய தாசனாகிய யாக்கோபி நிமித்தமும் இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் இதை உனக்கு செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இப்போ ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மட்டும் உங்களுடைய குடும்பத்துல ரட்சிக்கப்படாத இருக்கீங்களா? உங்களுடைய குடும்பத்தார் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். எதற்காக ஆண்டவர் உங்களை இந்த நிலையில வைத்திருக்கிறார்னா, தன்னுடைய ஜனத்தை மீட்கும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் அவருடைய ஜனங்களை நீங்கள் விடுவிக்கும்படியாக ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பாதையில இருக்கிற கோணலான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செவைப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் திறந்த வாசலை இந்த வருஷத்துல கட்டளையிட போகிறார். தொடர்ந்து நம்ம 45ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், எகிப்தின் சம்பாத்தியமும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் தாண்டி உன்னுடையதாகும் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஜனங்கள் எல்லாம் யாரெல்லாம் இதுவரைக்கும் அடிமைப்படுத்தினாங்களோ அவர்கள் எல்லாம் விலங்கிடப்பட்டு பின்னதாக உன்னோடே மாத்திரம் கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லுவார்கள் சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நாள்ல இந்த எகிப்தியர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தினாங்க. இவர்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் கொள்ளையிட்டாங்க. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க ஆண்டவரை நோக்கி முறையிடுறாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கிற அந்த கோரேசுக்கு முன்னதாக இஸ்ரவேலரை கொள்ளையடித்தவர்களுடைய பொக்கிஷங்களை எல்லாம் நான் திரும்ப தருவேன். அது மாத்திரமல்ல, இவங்களை அடிமைப்படுத்தினவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த கோரேசுக்கு பின்னதாக உன்னோடே மாத்திரம் ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி சொல்லும்படியாக ஒரு நற்சாட்சியை கட்டளையிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். இது சபை மக்களுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதாக அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறத நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் திறந்த வாசலை கட்டளையிடுவேன்னு சொல்லி சொல்லுகிறார். பிலதெல்பியா சபைக்கு எழுதுகிறதாக இங்க யோவான் எழுதுகிறத நம்ம பார்க்கிறோம். எதனால ஆண்டவர் திறந்த வாசலை கட்டளையிடுகிறாரா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ வசனத்தை உறுதியாய் பற்றி கொண்டதுனால உனக்கு முன்னதாக நான் திறந்த வாசலை கட்டளையிடுவேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம், யூதர் அல்லாதவர்களையும் பொய் பேசுகிறவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தாரையும் நான் உனக்கு தருவேன். அவர்கள் எல்லாரும் நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை கண்டு கொள்ளும்படி நான் செய்வேன் சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வார்த்தைகளை இங்க சபைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வருஷத்துல ஒருவேளை நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச பலத்துல நீங்க வசனத்தை பற்றி கொண்டு ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இந்த புதிய வருஷத்திலே இதுவரைக்கும் எந்தெந்த வாசல்கள்லாம் அடைக்கப்பட்டிருந்ததோ அந்த வாசல்களை எல்லாம் அகற்றி ஆண்டவர் திறந்த வாசலை உங்களுக்கு முன்னதாக கட்டளையிட போகிறார். அது மாத்திரமல்ல, உங்களை நிந்தித்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களுக்கு முன்னதாக ஆண்டவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறார் என்பதை இந்த வருஷத்துல ஆண்டவர் கண்டு கொள்ளும்படியாக ஆண்டவர் உங்களுக்கு கிருபை செய்ய போகிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச பலத்துல ஆண்டவருடைய வசனத்தை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். அப்போ ஆண்டவர் நிச்சயமாகவே அவருடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். 3ஆவதாக, the Lord will go before you to guard you. கர்த்தர் உன்னை வாழ்விக்க உன் முன் செல்வார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை பாருங்கள். சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷருக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள். இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைக்கு நடந்த நிகழ்வுகளை குறித்து மத்தேயு இங்க எழுதுகிறார். அதிகாலையில மரியாளும் மகதலேனா மரியாளும் மற்ற பெண்களும் கல்லறைக்கு போறாங்க. மரித்த இயேசு கிறிஸ்துவின் சடலத்துக்கு கந்தக வர்க்கம் இடும்படியா இவங்க அதிகாலையிலேயே போறாங்க.
அப்போ ஒரு தூதன் தோன்றி அவர் சொல்லுகிறார், நீங்க உயிர்த்தெழுந்தவரை ஏன் மரித்தோர் இடத்துல தேடுறீங்க? அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். நீங்க போய் அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்க, ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டார்ன்னு சொல்லி, அவர் கலிலேயாவுக்கு போகிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்டுட்டு அவங்க வரும்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்னதாக தோன்றி ஆண்டவரே சொல்றாரு, நீங்க போய் என்னுடைய சகோதரனுக்கு சொல்லுங்க, கலிலேயாவுக்கு நான் போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தைகளை எல்லாம் அந்த பெண்கள் போய் சீஷன் கிட்ட அறிவிக்கிறாங்க. இப்ப சீஷர்கள் எல்லாம் கலிலேயாவுக்கு வராங்க. கலிலேயாவுல அவங்க உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கிறார்கள். அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நீங்க உலகமெங்கும் போய் சகல ஜாதியும் நீங்க சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசம் பண்ணின யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படியாக அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது சீஷர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாங்கன்னு சொல்லி யோவான் எழுதுகிறார். 20ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். நம்மை நடத்தின தலைவன் ஆண்டவர் மரித்து விட்டார்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாரும் பயந்து ஒரு வீட்டுல கதவை பூட்டி கொண்டு எல்லாரும் ஒளிந்திருக்காங்க. இவங்க நடமாடின ஊர்லயே இவங்க வெளியில வரல வீட்டை விட்டு. இப்ப நீங்க உலகம் எங்கும் போய் சகல சிருஷ்டியும் நீங்க சீஷராக்குங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இவங்க யாருன்னா மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் இவர்களுக்கு அதிகாரம் தருகிறார். பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சுத்தமாக்கும். அப்போ இவர்கள் ஏற்கனவே ஆண்டவருடைய வல்லமையினாலே தரிப்பிக்கப்பட்டு அதிகாரம் பெற்றவர்கள். ஆனா இன்னைக்கு இவங்க ஒளிந்து கொண்டிருக்காங்க, பயந்து போய் ஒளிந்து இருக்காங்க. ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தந்ததாக மார்க் எழுதுகிறார். 16ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அது வரைக்கும் ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையை பெற்ற இந்த சீஷர்கள் தான் போய் பிசாசை துரத்துனாங்க, வியாதியஸ்தர்களை சுத்தமாக்குனாங்க. இப்ப ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தந்திருக்கிறார். என்னன்னா, நீங்க போய் இந்த வார்த்தையை உபதேசிக்கிறீங்க இல்லையா, நீங்க சொல்லுகிற வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவனன்னு சொல்லி எழுதுகிறார். அவர்கள் பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவானவர்களை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர் மேல கை வைப்பார்கள், அவர்கள் சுஸ்தமாவார்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இந்த அபிஷேகத்தை சீஷர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எப்படி பெற்றுக்கொண்டார்கள்னா, ஆண்டவர் குறித்த இடத்துக்கு கலிலேயாவுக்கு சீஷர்கள் சென்ற பொழுது ஒரு புதிய வல்லமையும் அபிஷேகத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க, நான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை உண்மையாக பின்பற்றுகிறேன், நான் அவருக்கு ஒரு உண்மையான சீஷியாக வாழ்ந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி நீங்க சொல்வீர்களானால், இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய அபிஷேகத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை இன்னைக்கு நீங்க ஒரு பயப்படுகிற சூழ்நிலை நீங்க வாழ்ந்து கொண்டிருந்தா, இன்னைக்கு நீங்க ஆண்டவரிடத்துல உங்களை அர்ப்பணிங்க. எந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிறார், ஜபிக்கிற விஷயமா இருக்கலாம், வேத வாசிக்கிற விஷயமா இருக்கலாம், உங்களையும் ஆண்டவரையும் எந்த காரியம் இணைக்குமோ அந்த காரியத்துக்கு ஆண்டவர் உங்களுக்கு குறித்திருக்கிற நிலைக்கு நீங்க இன்னைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, இந்த புதிய வருஷத்திலே புதிய வல்லமையும் அபிஷேகத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். போய் ஆண்டவர் இந்த வருஷத்துல நமக்கு சொன்ன வார்த்தையின்படி, நான் கர்த்தர் உனக்கு முன் செல்வேன் என்ற வார்த்தையின்படி இந்த வருடம் முழுவதும் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நமக்கு முன்னதாக செல்ல போகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செல்வதனால 3 காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்வதாக ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உறுதியா விசுவாசிங்க. முதலாவதாக, நீங்க அவரை உறுதியாய் விசுவாசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அலைச்சல்களை எல்லாம் ஆண்டவர் அகற்றி இந்த பூமியிலும் நித்தியத்திலும் உங்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இளைப்பாறுதலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் அருள் செய்வார். இரண்டாவதாக, அன்றைக்கு ராஜாவா இருந்த கோரேசுக்கு முன்னதாக இருந்த பாதைகளை செவைப்படுத்தின ஆண்டவர் இந்த புதிய வருஷத்துல உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கோணல்களை எல்லாம் ஆண்டவர் செவையாக்கி உங்களுக்கு முன்னதாக ஆண்டவர் திறந்த வாசலை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். நீங்க ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்டிருப்பவர்களானால் உங்களுக்கு முன்னதாகவும் ஆண்டவர் திறந்த வாசலை கட்டளையிட்டு இந்த வருஷத்துல ஆண்டவர் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறதை மற்றவர்கள் காணும்படியாக ஆண்டவர் கிருபை செய்ய போகிறார். மூன்றாவதாக, அன்றைக்கு பயந்திருந்த சீஷர்கள் ஆண்டவர் தங்களுக்கு குறித்த இடத்திற்கு அவர்கள் சென்ற பொழுது ஒரு புதிய அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டது போல, நீர் எனக்கு குறித்திருக்கிற நிலையில் இருக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிக்கும் பொழுது இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு புதிய அபிஷேகத்தையும் வல்லமையும் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை வழி நடத்துவார். அதனாலதான் மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் எதனால விசேஷித்தவர்கள், நீர் எங்களோடு கூட வருகிறதுனால அல்லவான்னு சொல்லி நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம்.
தேவா நானே தீனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தீனால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நானே தீனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நானே தீனால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பரிசுத்த பிதாவே, உம்முடைய திருக்குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மீண்டுமாய் உள்ள சமூகத்துக்கு வருகிறோம். அப்பா, இம்மட்டுமாய் உம்முடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவர் எனக்கு முன்னதாக இந்த வருடம் முழுவதும் நடந்து செல்ல போகிறார் என்ற ஒரு உறுதியான விசுவாசத்தை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்துல இந்த வேலையில என் தகப்பன் நீங்க கட்டளையிடுங்க. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கீழ்ப்படியாமல் நடந்ததுனால நீர் வாக்குதத்தம் பண்ணின இளைப்பாறுதல்ல பிரவேசிக்காமல் போனது போல அல்லாமல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கவங்களுக்குள்ள ஒரு விசுவாசமுள்ள இருதயத்தை கட்டளையிட்டு இந்த பூமியிலும் நித்தியத்திலும் நீர் இவர்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த நாள்ல நீங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்க. அன்றைக்கு ராஜாவா இருந்த கோரேசுக்கு முன்னதாக இருந்த கோணலான பாதைகளை நீர் செவ்வையாக்கி, அவருக்கு முன்னதாக திறந்த வாசல்களை நீர் கட்டளையிட்டு பொக்கிஷங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக நீர் அருள் செய்தவர். இந்த நாள்ல இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோணலான காரியங்களை எல்லாவற்றையும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே நீர் எல்லாவற்றையும் செவ்வைப்படுத்தி திறந்த வாசலை நீங்க கட்டளையிடுங்க. இவர்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க. தனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற கொஞ்ச பலத்திலே உமக்காக உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய வசனத்தை பற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவர்களுக்கு முன்னதாக அடைக்கப்பட்டதை போல உணர்கிற எல்லா வாசல்களையும் இந்த வருஷத்துல நீங்க அகற்றி திறந்த வாசலை என் தகப்பன் நீங்க கட்டளையிடுங்க. நீர் அவர்கள் மேல அன்பா இருக்கிறீர் என்பதை எல்லாரும் கண்டு கொள்ளும்படியாக இந்த வருஷத்துல நீங்க ஒரு நற்சாட்சியை நீங்க கட்டளையிடுங்க. அன்றைக்கு பயந்திருந்த சீஷர்கள் தன்னுடைய பயத்தின் மத்தியிலே நீர் குறித்த எல்லைக்கு வந்து அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு உலகமெங்கும் சென்று உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க தைரியம் உள்ளவர்களாய் மாறினது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கவங்க, உண்மையாய் உம்மை பின்பற்றி கொண்டிருக்கிறவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் என் தகப்ப நீங்க இந்த நாள்ல நீங்க அகற்றி நீர் அவர்களுக்கு நியமித்திருக்கிற காரியத்துல தன்னை அர்ப்பணித்து உமக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்கிற உறவை சரி செய்து கொள்ளும்படியான கிருபை தந்து இந்த புதிய வருஷத்துல புதிய வல்லமையினாலும் புதிய அபிஷேகத்தினாலும் புதிய வரங்களினாலும் என் தகப்ப நீங்க நிரப்புங்க. இவர்களுடைய வார்த்தையை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலும் அவர்களும் உமக்காக வல்லமையாய் பயன்படும்படியான ஒரு அபிஷேகத்தை தந்து என் தகப்ப நீங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா, இந்த வருஷத்தில் மாத்திரம் அல்ல, இவர்களுடைய வாழ்நாள் எல்லாம் உம்முடைய வாக்குத்தத்தத்தின்படி இவர்களுக்கு முன்னதாக நடந்து சென்று நீர் நியமித்திருக்கிற காரியத்தை நிறைவேற்றி ஆசீர்வதிங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். God bless you and God be with you. We wish you a happy new year.